ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். நம்ம ஏற்கனவே ஒரு போன பதிவில் பார்த்தீங்கன்னா, தாவேகா மாநாட்டில் வந்து ஒரு 41 பேர் மரணம் ஏற்பட்டது. அது எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னன்றதை நம்ம ஜோதிடம் ரீதியாக ஆராய்ச்சி செஞ்சோம். இது போன பதிவில் இருக்குது. பதிவை பார்க்காதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவை பார்த்தீங்கன்னா அதற்கான ஜோதிட காரணம் என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஜோதிட காரணத்தை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது அரசியல் பதிவு இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதர் மாதிரி நிகழ்வு ஏற்பட்டதற்கு திரு விஜய் அவர்கள் தலைவர் இல்லைங்களா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களின் ஜாதகம் என்ன சொல்கிறது? அதை மாதிரி நிகழ்வு திடீர்னு ஏன் எதிர்பாராத நிகழ்வு நடந்தது? அவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன அன்று நடந்தது? அன்று மட்டும் அப்படி என்ன அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது? அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது வந்து அரசியல் பதிவு இல்லை, இது வந்து தனிநபரை பற்றிய பதிவு இல்லை. இது வந்து ஜோதிட ரீதியாக அந்த நிகழ்வு ஒருத்தருக்கு ஏன் நடக்குது அப்படின்றத தான் நம்ம விளக்குறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒருவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், லக்னம், லக்னாதிபதி இதை வச்சு தான் அவங்களுடைய தசா புக்தி வருது. தசா புக்தியை வச்சு தான் அந்த ஈவெண்ட்ஸ் நிர்ணயிக்கப்படுகிறது. அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தசா புக்தியை வச்சு தான் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல நாடுகள்னு கூட சொல்லலாம், நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கிறது. அதனால் வந்து பலன்கள் எப்படி எடுக்கணுன்றது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நோக்கம். பலன்கள் நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும், அந்த தசாபுத்தி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை பார்க்குறவங்க ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பலன்கள் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சதுக்காக தான் ஒரு அலசல் மாதிரி சொல்லலாம், ஜோதிட அலசல். இது அரசியல் ரீதியான பதிவெல்லாம் இன்னொரு முறை சொல்லிக்கிறோம். ஸோ திரு விஜய் அவர்களின் ஜாதகம் என்ன சொல்கிறதுன்றதை பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் தேவைன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ தூரம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தரப்படும். சரிங்களா? இப்போ வந்து நாம் பதிவுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூரில் நடந்த மாநாடுன்னு சொல்கிறத விட ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து ஒரு 41 பேர் எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சந்திரன் வந்து ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜின்னு சொல்கிறத விட நம்பர் 1 நடிகர் இருக்கிறவர் வந்து எந்த நடிகராக இருந்தாலும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் வந்து சுக்கிரன் மற்றும் சந்திரன், இந்த 2 கிரகங்கள் தான். இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் சுக்கிரன் சொந்த வீட்லேயும் சந்திரனும் சொந்த வீட்லேயும் இருக்குது. இது ஒரு காரணம். அன்னைக்கு என்ன அந்த நிகழ்வு நடக்கும்போது கோச்சாரத்தில், அதாவது அன்றைய பிளானட் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் நீச்சமாக இருந்தது. இது ஒரு காரணம். சுக்கிரன் வந்து சிறப்பான இடத்துல இல்லை. சூரியன்